நரேஷ் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, அட்வென்ச்சரை பற்றி தான் நம்ம பேச போகிறேன். அட்வென்ச்சர் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. பிடிச்சவங்களுக்கு சில ஒரு சஜஷன் கொடுக்கலாம்னு என்னோட ஆசை. பொதுவாக அட்வென்ச்சர்னாலே எதை பற்றி குறிக்கும் அப்படின்னா, அட்வென்ச்சர் எதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோமோ அது ஒரு பார்க்குறதுக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கும். அந்த இடத்த போய் அடையணும் அப்படின்னு ஒரு நம்மளுக்குள்ள ஒரு துணிச்சல் வரும். அதைத்தான் நம்ம அட்வென்ச்சர்னு சொல்லுவோம். அந்த அட்வென்ச்சரில் நம்ம வந்து ஒரு 4 வீலராக இருக்கட்டும், 2 வீலராக இருக்கட்டும், அதில் நம்ம அட்வென்ச்சர் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சில பேர் எடுத்துக்கிட்டது தான் இந்த அட்வென்ச்சர் ஆஃப்ரோடிங், கேம்பிங். இதெல்லாம் இந்த கேம்பிங், அட்வென்ச்சர், ஆஃப்ரோடிங் எதுக்கு இது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அட்வென்ச்சர் அப்படின்னா சில பகுதிகளில் சில பேர் வந்து அந்த இடத்துல வர முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க அந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாமையும் ஒரு ஹெல்ப் இல்லாமையும் அந்த இடத்துல ஒரு தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு அட்வென்ச்சராக போய் நம்ம போய் ஒரு ஹெல்ப் பண்ணுறது அது வேற லெவல்னே சொல்லுவேன் நான். அதை பற்றி நம்ம விவரிக்கிறது அட்வென்ச்சர் அப்படியும் எடுத்துக்கலாம். அது வந்து பல வகையில் எடுத்துக்கலாம். நான் சொல்கிறத பார்த்தா இப்படியும் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு தான். பட் அட்வென்ச்சர் ஆஃப்ரோடிங் பண்ணுறது வந்து இது வந்து ஒரு ஸ்டண்டுக்குரியது. ஒரு சினிஃபீல்டாக இருக்கட்டும், ஒரு மற்ற விஷயங்களில் ஒரு கார் ரேஸாக இருக்கட்டும், இதெல்லாம் ஷேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஆஃப்ரோடிங் வந்து ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கணும்னா நம்ம ஒரு வீலிங் பண்ணணும், ஒரு ஆஃப்ரோடிங்கில் போய் இதை கற்றுக்கறணும், இதை கற்றுக்கிட்டா நம்மளுக்கு பின் வேல்யூஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி இந்த ஆஃப்ரோடிங் பண்ணுறவங்க தான் சில பேர். அப்படியும் பண்ணலாம். யாருக்கு இந்த ஆஃப்ரோடிங் பண்ணணும்னு ஆசை இருக்கோ அவங்க தான் பண்ண முடியும்னு வச்சு பண்ணணும்னு போய் அட்வென்ச்சர் பண்ணவும் முடியாது, கற்றுக்கிறவும் கூடாது. ப்ராப்பராக கற்றுக்கிட்டா தான் நம்ம கை காலெல்லாம் நம்ம காப்பாற்ற முடியும். பட் அரைகுறையாக நம்ம கற்றுக்கிட்டு போய் ஆஃப்ரோடிங் அட்வென்ச்சரில் இறங்கணும்னா முட்டி போய் கைகால் போய் தான் தனியாக கிடக்கணும். அதை நான் வந்து உங்ககிட்ட எடுத்துக்கிட்டால் நான் சொல்லிக்கிறேன். பட் இதை வந்து எல்லாம் தெரிஞ்சு நல்ல ஒரு கோச்சிங் பண்ணி அப்புறம் போய் ஆஃப்ரோடிங் மூவ் பண்ணுங்க. யார் சின்ன பசங்கக்கிட்ட ஆஃப்ரோடிங் பண்ணுறது, ஒரு 2 வீலர் கொடுக்கறது, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து வைங்க. தவிர்த்தா நம்மளுக்கு சேஃபு. நம்ம சொன்னது தான் பசங்களை கேட்குற மாதிரி தான் நம்ம வந்து வைக்கணும்னு வச்சு அவங்க சொல்லி நம்ம கேட்குற மாதிரி என்றைக்குமே வச்சுக்கிறக்கூடாது. பட் 2 வீலர் ஓட்டக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஒரு ஏஜ் இருக்குது. அந்த ஏஜுக்கு தகுந்து தான் ஒரு 2 வீலரோ ஒரு 4 வீலரோ ஒரு அதான் டைம் கொடுத்துக்க. அந்த ஏஜுக்கு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ஏஜுக்கு தகுந்து நீ லைசன்ஸ் எடுத்துகிட்டு நீ பாட்டுக்கு போகணும். வா, கரெக்டாக ஹெல்மெட்டு போடுற நேரத்தில் ஹெல்மெட்டு போடு, லைசன்ஸ் எடு, பக்காவாக போட்டு ஒரு ரேசிங் பண்ணாத, ஒரு மெயின் ரோட்டில் வந்து ஒரு பப்ளிக்கில் வந்து இஷ்யூ ஆகிற மாதிரி எந்த விஷயத்தையும் பண்ணாத அப்படின்னு தான் ஒரு நம்ம வந்து எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு தான் இந்த அட்வென்ச்சராக இருந்தாலும் சரி, ஆஃப்ரோடிங் இருந்தாலும் சரி, ஒரு கேம்பிங் வந்து பெரிய விஷயம் கிடையாது. கேம்பிங்னா ஒரு ஃபேமிலியோட போகிறது, ஒரு கப்புள்ஸ் போகிறது, இந்த விஷயம்தான். அது வந்து பெருசாக நம்ம எடுத்துக்கிற முடியாது. பட் இந்த அட்வென்ச்சர் ஆஃப்ரோடிங் அப்படின்றது வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டு கரெக்டாக அதில் வந்து இன்வால்வ் ஆகி நீங்கள் வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதுதான் என்னோட சஜஷன். எனக்கும் பிடிக்கும். பட் இந்த ஆஃப்ரோடிங் வந்து பண்ணுறவங்க நிறைய பேர் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட எந்தெந்த ஏரியா இதெல்லாம் ஒரு கேம்பிங் பண்ணோம்னா கோயம்புத்தூர் ஆனமலை பகுதியிலலாம் செம்மையாக பண்ணுவோம். அது ஒரு ஹில்ஸ் ஏரியா தான். இந்த ஹில்ஸ் ஏரியாவை பார்த்தாவே அந்த இடத்துல அட்வென்ச்சர் பண்ணணும், கன்ஃபார்மாக பண்ணால் இந்த இடத்துலலாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. அதேமாதிரி கேரளா, அதேமாதிரி பெங்களூர், அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அட்வென்ச்சர் பகுதி இருக்குது. அந்த பகுதியில் போய் நம்ம ஒரு அட்வென்ச்சர் கற்றுக்கணுமா ப்ராப்பராக அந்தந்த இதுக்கு ஒரு காலகட்டம் இருக்குன்னு நான் சொல்லலாம். அதை கரெக்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த அட்வென்ச்சரை கற்றுக்குங்க. என்னோட சஜஷன். இதை பற்றி தான் சொல்லலாம்னு இருந்தேன். இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சொல்லணும்னு எனக்கு ஆசை. அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். நான் ஒரு சின்ன கேம்பிங் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். பட் இந்த ஆஃப்ரோடிங், அட்வென்ச்சர் இதை பற்றி ஒரு கோச்சிங், ஒரு ஈவெண்ட் நடக்கிற மாதிரி, ஒரு குரூப் ரைடு இது பண்ணுற மாதிரியெல்லாம் பிளான் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து நெக்ஸ்ட் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிற மாதிரி ஒரு ஐடியாவில் நான் பண்ணிகிட்டே வர்றேன். நீங்கள் முன் உதாரணம். நீங்கள் நினச்சி மனசு வச்சா தான் அடுத்த லெவலுக்கு நான் போகிறதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். பண்ணுவீங்கன்னு எனக்கு மனசாட்சி சொல்லுது. ஓகே, மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணாதான் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு தெரியும். அதுக்கு தகுந்து நான் ரிப்ளை கொடுக்க முடியும். பட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.